சரோஜா என்னம்மா? ஏமா உன் மருமகன் போன் போட்டவ. அப்படியே மருமகன் வரேன்னாவலம்மா? அம்மா சமைக்கட்டுமா அவருக்கு? வந்துட்டாலும் அப்படியே விதவிதமா ஆக்கி வச்சா தின்றுவாரு. பழைய கஞ்சி இருக்கா பச்சை மிளகா இருக்கான்னு கேட்பாரு. அவர் ஒண்ணு வரல, என்னை வர சொல்லி கூப்பிட்டு கிடக்காரு. என்னம்மா சொல்றா? வர சொன்னாரா? ஆமாம்மா, நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். உங்க அம்மா பேச்சு சரி இருக்காது, நாங்க வந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அவரு நீ வா நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியாருமா. சரோஜா மாப்பிள்ளதான் வா பாத்துக்கிட்டேன்னு சொல்லியாருலம்மா. இத்தனை வருஷம் வெளிநாட்டுல ஒத்தையில நடந்துட்டு வந்திருக்காரு. இப்ப நீ கூட இல்லன்னா எப்படி? நம்ம வீட்லயும் வந்து மாப்பிள்ளையால இருக்க முடியல. அம்மா சத்தம் போட்டுறியாவ? வேற யாருக்காக பாக்காட்டியோ நீ உன் புருஷனுக்காக பாக்கணும்லம்மா. ஆமாம்மா, அதனால தானே வாரேன்னு சொல்லியிருக்கேன். பிள்ளைகள் வந்த உடனே கூட்டிட்டு நான் கிளம்பியம்மா. சரோஜா இன்னைக்கு வா? ஆமாம்மா, இன்னைக்கே தான், இப்பவே போறேன். சரோஜா இப்ப எதுக்குமா பொழுதடைகிற நேரத்துல? நாளைக்கு காலையில போலாம்ல, பிள்ளைகளுக்கும் லீவு. இப்ப சாயங்காலம் வேண்டாமா? காலையில ஒரு 9-10 மணிக்கு வந்து மாப்பிள்ளைய கூட்டிட்டு போக சொல்லு. ஏமா அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அம்மைக்கு உடம்பு சரியில்லையா, அதனால பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரம்மா. நானே போயிட்டு வரேன், தம்பி சேகர கொண்டு போய் விட சொல்லி. சரிம்மா சரோஜா, அப்ப நாளைக்கு காலையில போ, மாப்பிள்ளைட்டு சொல்லிரு. இப்ப வேண்டாமா? சரிம்மா, இப்ப காலையில போறேன். சௌந்தர்யா குழி பணியாரம் ரெடியா? எத்த மாவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், தங்கச்சி தான் ஊத்திட்டு இருக்காத்த. நான் சட்னிலாம் அரைச்சு வச்சுட்டேன். குழி பணியாரத்தை சுட்ட உடனே சாப்பிடலாம். அவ எப்ப ஊத்தி எப்ப எடுத்துட்டு வருவா? நீயே சுட்டு இருக்கலாம்ல? இல்லத்தே அப்பவே சுட ஆரம்பிச்சுட்டா, இப்ப சுட்டு வச்சிருப்பா. அப்படியா? இப்பவே ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துடு. சரோஜாமா மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாம்மா, அவர் இருக்காருல. இல்லன்னா அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன். என் புருஷன் வேற வாவான்னு கூப்பிடுவாரு. அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துதானே கிளம்பி. இன்னைக்கு என் பிள்ளைகள் வந்தோடனே கூட்டிட்டு போவாருமா. இல்லம்மா சரோஜா, நாளைக்கு போ. ரொம்ப நாள் கழிச்சு நீ உன் புருஷன் வீட்டுக்கு போறா. உன்னைய வெறுங்கையோட அனுப்பி வைக்க முடியாதுல்லம்மா. ஏமா வெறுங்கையோட போக கூடாது? இல்லம்மா சரோஜா, ரொம்ப வருஷம் கழிச்சு நீ உன் புருஷன் வீட்டுக்கு போறா. உன்னைய சும்மா அனுப்பி வைக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஐயா சித்தி குழி பணியாரம் சுட்டுட்டு இருக்காப்பா. ஆமாப்பா, கை கால கழுவிட்டு வா, அம்மா எடுத்துட்டு வந்து தாரேன். ஐயா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அக்கா புருஷ வீட்டுக்கு போக போறாளையா? ஆமா தம்பி சேகரி, உங்க மாமா தான் வாவான்னு கூப்பிட்டு கிடக்காவ. அதான் பிள்ளைகளையும் கூட்டிட்டு அங்க போலான்னு இருக்கேன். நாளைக்கு காலையில நம்ம கார்ல கூட்டிட்டு போய் விட்டுருப்போம். ஐயா அக்கால அவ மாமியார் வீட்டுக்கு வெறுங்கையோட அனுப்பி வைக்க முடியாதுப்பா. அதனால நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியப்பா. அது அக்காக்கு அரிசி பெட்டி கண்டிப்பா கொடுத்துதான் அனுப்பணும். அப்புறம் கொஞ்சம் பண்டெல்லாம் வாங்கி வைக்கணும். ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருப்பா. ஏம்மா இதெல்லாம் எதுக்கு? நான் என்ன இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு போறேன். இல்லம்மா சரோஜா, ரொம்ப வருஷமா இங்க இருந்துட்டா. உன் மாமியார் இருந்தாலும் கேப்பாவல்லம்மா. உங்க அம்மா வீட்டுல இருந்து அதை தந்தாவளா இதை தந்தாவளான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாவ. அதனால நான் வாங்கி தரதெல்லாம் வேண்டான்னு சொல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போனேன். சரியா? சரிம்மா, இருந்தாலும் உனக்கு இது தேவையில்லாத விஷயம் தான் தோணுது. அப்படிலாம் சொல்லாதம்மா சரோஜா. அம்மா என்ன தந்தாலும் வாங்கிக்கிடணும். ஐயா வீட்டுல எந்த பலகாரமும் செய்ய முடியாது. அக்கா நாளைக்கு காலையில போறா பத்தியா? அதனால பண்டம் பலகாரம் எல்லாம் கடையில தான் வாங்கி கொடுக்கணும். சரோஜா மல்லிகை ஜாமானு சேர்த்து வாங்கி தந்துட்டுமாமா? ஏன் இப்படி பண்றா? அவர் வாங்கி போடுவார்மா. இல்லம்மா, என் மருமவ வீட்டுல இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான்னு அவைய பெருமையா நினைப்பாவில்ல. வேண்டாம என்னத்தை கொடுத்தாலும் அது பெருமையா நினைக்காது. நீ முதல்ல சொன்னால அதை மட்டும் வேணா வாங்கி வை போதும். சரிம்மா சரோஜா, நம்ம வீட்டுல இருந்து 2 மாடை பிடிச்சிட்டு போறியம்மா? ஏம்மா மாடு எதுக்குமா? நீயும் பிள்ளைகளும் மாட்டு பால் குடிச்சே வளர்ந்துட்டிய. அங்க போன தடவை கிடைக்குமோ கிடைக்காதோ. நம்ம வீட்டுல இருந்து 2 பால் கறக்குற மாடை கூட்டிட்டு போயம்மா. வேண்டாமா, அங்கேயும் மாட்டு பால் கிடைக்கும், அவரே வாங்கி தருவார்மா. இருந்தாலும் 2 மாடு பிடிச்சிட்டு போனா நல்லது. நீ அங்க போய் பாரு, பசும்பால் கிடைக்கலன்னா எனக்கு ஒரு போன் பண்ணுமா. நான் 2 மாடை தம்பிகிட்ட பிடிச்சு கொடுத்து அனுப்பி விடுறேன். சரிம்மா. ஒரு 4 கோழிய கார்ல போட்டு எடுத்துட்டு போறியம்மா? ஏம்மா அதெல்லாம் எதுக்குமா? இல்லம்மா, நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடலாம்ல, இங்க அதுதானே சாப்பிடுறிய. வேண்டாமா, அங்கேயே எல்லாமே கிடைக்கும், அவர் வாங்கி தருவாரு. சரிம்மா. பிள்ளைல நல்லா பாத்துக்கணுமா. ஃப்ரிட்ஜ்ல நெய் டப்பா இருக்கு, அதை உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 25 நாட்டுக்கோழி முட்டை இருக்குமா, அதையும் உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். வேற நம்மகிட்ட பால் இருக்குல்ல, அதை வச்சு பால் கோவா செஞ்சு தந்துட்டுமாமா?
ஏம்மா உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் என்ன அமெரிக்காவுக்கு போறேன்? பக்கத்து ஊர்ல தானே இருக்காரு என் புருஷன். நினைச்சா வந்து பாத்துற போறேன். அங்க கிடைக்கல இங்க வந்து எடுத்துட்டு போறேன். சும்மா இரும எல்லாத்தையும் அதை கொண்டு போய் இதை கொண்டு பண்ணிட்டு. இல்லம்மா, பிள்ளைகள் நல்லா செழிப்பா சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளைகளு. அங்க போய் எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ. அதான் சொன்னேம்மா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. உனக்கு இங்க இருந்து என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போம்மா. சரி, உனக்கு என்னெல்லாம் தோணுதோ எடுத்து வை. நான் என்ன இப்பவே கிளம்பிருக்கேன், நாளைக்கு தானே போறேன். சரிம்மா, எல்லாத்தையும் எடுத்து வைக்க. உனக்கு ஏதாவது தேவைன்னா ஒரே ஒரு போன் அடி, நான் உடனே தம்பிட்ட கொடுத்து விடியம்மா. சரிம்மா. தம்பி சேகர், எனக்கு அங்க ஒரு குறைய இருக்காது. மாமா இருக்காருல, இப்ப கூட பிள்ளைகளுக்கு நிறைய பண்டம் இருக்கு, விளையாட்டாமலாம் வாங்கி வச்சிருக்கேன். வாண்டா கூப்பிட்டு இருக்காவ. அவியில எல்லாத்தையும் பாத்துக்கிடுவோம். சரி தம்பி சேகரு. சரோஜா, தங்கச்சிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்லம்மா. நான் போய் ஒரு எட்டு சொல்லிட்டு வந்துருட்டுமா? அப்புறம் கிளம்புனதுக்கு அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்லலன்னு அவ வருத்தப்பட்டுற கூடாது. தங்கச்சிக்கிட்ட தானே நான் ஒரு பான் போட்டு சொல்லிடுறேன். நீ எதுக்கு மீன் கறி இட்டு போற? சரிம்மா சரோஜா, தங்கச்சிக்கிட்ட முதல்ல சொல்லு. ஐயா சேகர், நீ சித்தி பணியாரம் சுட்டுட்டு இருக்காத முதல்ல சாப்பிடுப்பா. அதுக்குள்ள அம்மா ஒரு லிஸ்ட் எழுதி எடுத்துட்டு வரேன், போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னையா நிரோஜா, நிரோஜா, சமந்தி, சமந்தி வாங்க சமந்தி வாங்க. நீரோஜா குளிக்க போயிருக்கா? அப்படியே சமந்தி, இன்னைக்கு குழி பணியாரம் செஞ்சேனா, அதான் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன் சமந்தி. இந்தாங்க வாங்கிக்கங்க. அப்படியா? பார்க்கவே அழகா இருக்கே. நீரோஜா ஆசைப்படுவான்னு கொண்டு வந்தீங்களோ? ஆமா சமந்தி, எல்லாரும் சாப்பிடுங்க. சரி சமந்தி. இனிப்பு பணியாரம் தான் விரும்பி சாப்பிடுவேன். நீங்க கார பணியாரம் சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு இதை சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நானும் ஒரு நாள் வீட்டுல செய்யறேன். சரி சமந்தி, உங்களுக்கு இனிப்பு பணியாரம் பிடிக்கும்னா நாளைக்கு நான் செஞ்சா தாரேன் சமந்தி. அப்படியா? எனக்காகலாம் செய்யண்டா, செய்யும் போது வந்தா போதும். சமந்தி, உங்களுக்காக இல்ல, என் மக புருஷ வீட்டுக்கு நாளைக்கு போறா. அதுக்கு செஞ்சாலும் செய்வேன், முடிஞ்சாதான் செய்வேன் சமந்தி. ஏன்னா அவ காலையிலே கிளம்புறேன்னா, இன்னைக்கே மாவு அரைச்சி வச்சாதான் காலையில சுட்டு கொடுக்க முடியும். என்ன சொல்றீங்க? வானரு ஊருக்கு போறாங்களா? ஆமா சமந்தி, மருமவன் பிள்ளை வர சொன்னாவலாம். அதான் இப்பவே பிள்ளைல கூட்டிட்டு கிளம்புறேம்மான்னு சொன்னா. நான் தான் இன்னைக்கு ராத்திரி எதுக்குமா போறா, நாளைக்கு காலையில போன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே நீ வானரு அங்கதான் இருப்பாங்களா? ஆமா சமந்தி, மருமைய வந்திருக்காவல்ல, அவர் அங்க இருக்கும் போது என் பிள்ளை இங்க இருக்கிறது நல்லா இருக்காது பத்தியலா. அதான் என் புருஷன் கூப்பிட்டாருமா, நாளைக்கு அங்க போறேன்னு சொன்னா. நானும் சரிம்மா போய் நல்லபடியா வாழுன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே அப்படின்னு வானரு இந்த பக்கம் வரமாட்டாங்களா? வருவா போவா சம்மந்தி, ஆனா நிரந்தரமா இனி அங்கதான் இருப்பா. நீங்க நிரோஜாவை பாத்துக்கிட்ட மாதிரி அவியலும் சரோஜாவை பாத்துக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களால எனக்கு ஒரு தொல்லை கூட இல்ல. என் பிள்ளைய நீங்க உங்க பிள்ளை மாதிரி நல்லா பாத்துக்கிட்டீங்க. அந்த மாதிரி சரோஜா மாமியாரும் அவளை பாத்துக்கிட்டாலே எனக்கு போதும். சம்மந்தி, ஏன் மருமகளை நான் பாத்துக்கிட்டது காரணம் என்ன? அவ என்னைய பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிட்டே சம்மந்தி. அதனாலதான் நான் அவளை புள்ள மாதிரி பாத்துக்கிட்டேன். அதே மாதிரி வானராவிய மாமியார அம்மா மாதிரி பாத்துக்கிட சொல்லுங்க. அப்படி நினைச்சிட்டாலே போதும், சண்டைகள் வராது, சமாதானம் தொடங்கும். அவியல நல்லா பாத்துக்கிடுவாங்க, இவியல அவியல நல்லா பாத்துக்கிடுவாங்க. அதனால வானருக்கு நல்ல புத்திமதி சொல்லி அனுப்புங்க சம்மந்தி. சரி சம்மந்தி, சொல்றேன். நாளைக்கு காலையில கிளம்புறாங்களோ? ஆமா சம்மந்தி, ஒரு 9-10 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவா. அப்படியே நான் காலையில வாரேன் சம்மந்தி. இவ்வளவு நேரம் வானர் கண்ணுக்குள்ளே கிடந்தாவ. இப்ப இனி எப்ப பாப்போமோ பார்க்க மாட்டோமோ தெரியல. அதனால வாங்கி அனுப்புறதுக்கு நான் கண்டிப்பா வருவேன். சரி சம்மந்தி, வாங்க சம்மந்தி. நாளைக்கு காலையில ஒரு 9-10 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவா. அப்படியே மாமா ஊருக்கு போறா, என்ன போட போறிய காலையில டிபனு? அது எப்பயும் போல இட்லி தான் சம்மந்தி. அப்படியே நீங்க இட்லி சுட்டாலே நல்லா புசு புசுன்னு வருமே. சம்மந்தி, காலையில எல்லாரும் வந்து நம்ம வீட்லயே சாப்பிட்டுருங்க. சரோஜா கிளம்புறால, அதனால நிறைய செஞ்சு வைக்க சம்மந்தி. சம்மந்தி, எனக்காக நீங்க செய்யண்டா, இருந்தா வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி சம்மந்தி, பிள்ளை குளிச்சுட்டு வந்த உடனே பணியாரத்தை கொடுங்க, விரும்பி சாப்பிடுவா. நீங்களே எல்லாரும் சாப்பிடுங்க சம்மந்தி. சரி சம்மந்தி. நான் வாரேன் சம்மந்தி. சரி வாங்க. அப்பாடா, நாளைக்கு வானரு வீட்டுக்கு கிளம்பியாவே.
முறை